ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் மூடிட்டாங்க. பாதிலே எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வெளியே அமைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் நடக்கவே போதில்ல அப்படிலாம் சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்குல்ல. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக வாழ்வு உரிமை கட்சின்னு சொல்லிட்டு நம்ம வேல்முருகன் அவர்களோட கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி சார்பா மகளிர் அணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. அதாவது 1000 பேருக்கு மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, 300க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து நம்ம பிக் பாஸ் நடக்குது பாத்தீங்களா செட்டு, அந்த செட்டுக்கு வாசல்ல வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த போராட்டம் நடத்துறதுக்கு பிக் பாஸ் செட்டுக்கு வெளியே பர்மிஷன் கேட்டிருக்காங்க அந்த கட்சியை சார்பா. பட் ஆனா அந்த இடத்துல வந்து பர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அங்கதான் வந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்களும் பங்கேற்றிருக்காரு. அதாவது அங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷோ வந்து ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு, குடும்பமா இந்த ஷோ உட்காந்து பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இத்தனை சீசன் கூட பரவாயில்ல, இந்த சீசன் ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது அந்த ஸ்விம்மிங் சூட்ல போயிட்டு உள்ள உட்காந்து அந்த நீச்சல் வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அறகுறை ஆடியோட தான் இங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18+ கண்டென்ட் அதிகமா கொடுக்குறாங்க. பேசுறது எல்லாமே வந்து வல்கரான வேர்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய புகார்களை தூக்கி வைக்கிறாங்க இந்த சீசன் மேல. முக்கியமா அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி வந்து யாரும் வந்து இந்த சின்ன திரை வெள்ளி திரையில இருந்தெல்லாம் கூட்டு வரல. டைரக்டா வந்து ஃபுல்லா இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசரா தூக்கி உள்ள போட்டனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே நடக்குது. அதாவது அரோரா இந்த வீட்டுல 18+ கண்டென்ட் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம திவாகர் வெளியே நிறைய சர்ச்சையில மாட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு விஷயத்துல வெயிட்டா மாட்டிருக்காப்ல, அதை சொல்லாமான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு கவின் ஆணவ கொலையை பற்றி அவர் வந்து வெளியே வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது வந்து ரொம்ப வைரலா போச்சு. அதாவது கொலை பண்ணவருக்கு இவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாரு, ஏன்னா இவரோட ஜாதிக்காரு அப்படின்றதுனால. அதெல்லாம் வந்து வெளியே அவ்வளோ நெகட்டிவா போயிருந்தது. அந்த பர்சன் எல்லாம் கூப்பிட்டு உள்ள போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து பொங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை தான் இப்போ வந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காங்க மக்களே இந்த போராட்டத்துல. அதான் பார்க்க முடிஞ்சது. பட் இதனால இந்த ஷோ வந்து க்ளோஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வாய்ப்பே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில போராட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஷோ வந்து இழுத்து மூடினதே கிடையாது. ஓகேவா, ஃபுல்லா முடிச்சிருவாங்க. 100 நாள்னா அந்த 100 நாள், 105 நாள்னா 105 நாள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஷோ வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அதாவது இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் வந்து வேற யாராவது எடுத்து அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போச்சுன்னா அப்போ வந்து இந்த ஷோ க்ளோஸ் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா இப்போ வாய்ப்பே கிடையாதுன்றதா என்னோட கருத்து. வெளியே வந்து நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது அவ்வளவுதான் ப்ரோ, இந்த ஷோ முடிஞ்சிச்சு, எல்லாரையும் அமிச்சிருவாங்க, 70 நாள் அமிச்சிருவாங்க, 60 நாள் அமிச்சிருவாங்க, மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்பாதீங்க. ஷோ வந்து அந்த 106 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வெளியே வருவாங்க, பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஷோ ரன் ஆயிட்டா இருக்கும். ரூமர்ஸா நம்பாதீங்கிறதா என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் ஆனா இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்து தான் நான் வந்தேன். அதாவது 300க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பிக் பாஸ் வீட்டு முன்னாடி குவிக்கப்பட்டிருக்காங்க, அது உண்மைதான். அதே மாதிரி போராட்டம் அங்க ஆப்போசிட்ல பண்ணிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாப்ல. இது மட்டும் தான் உண்மையை தவிர பிக் பாஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த ஃபேக். ஓகேவா, இதுதான் மக்கள் இன்னைக்கான அப்டேட். இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின அப்டேட்கள் உடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும்.